நேற்று சர்வதேச தொழிலாளர் தினம். எமது நாட்டின் அரசியல் கட்சிகளும் இந்த மே தினத்தை கொண்டாடின. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தமது மேதின கூட்டங்களுக்காக உழைக்கும் மக்களை பங்கேற்க செய்திருந்தன. சுதந்திரத்துக்கு பின் கடந்து சென்ற 75 ஆண்டுகளில் இதே போன்று எமது நாட்டின் அரசியல் கட்சிகள் மே தினத்தை கொண்டாடியுள்ளன. பின்னர் அவர்கள் ஆட்சிக்கும் வந்துள்ளார்கள். சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதி முழுவதும் ஆட்சியிலிருந்த இந்த கட்சிகளால் உழைக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்க முடிந்ததா? எப்போதும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? ஆட்சியில் இருக்கும் காலத்தில் அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பேரணிகளுக்கு மக்களை அழைத்து வருவது, பின்னர் பொய்களை கூறி அவர்களை ஏமாற்றுவதாகும். எதிர்க்கட்சிக்கு சென்றால் அது இன்னும் லாபகரமானது. செய்ய முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தொழிலாளர்களை ஏமாற்றினார்கள். கடந்த 75 ஆண்டு காலமாக அதுவே நடந்தது. அவர்கள் அனைவரும் இன்று எதிர்க்கட்சிக்கு சென்று செய்வதும் அதனையேதான். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்வோம். சுதந்திரத்துக்கு பின்னர் எமது நாட்டின் பொருளாதாரம் தேயிலை, ரப்பர் மற்றும் ஆடை தொழில்துறையிலே தங்கியிருந்தது. இந்த அனைத்து துறைகளிலும் அதிகப்படியான உழைப்பை வழங்குவர்கள் பெண்கள். இன்னும் எமது நாட்டின் சனத்தொகையில் 52% பெண்கள். ஆனால் இந்த துறையில் உள்ள பெண்களின் வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்ப கடந்த 76 ஆண்டுகளாக முடியாமல் போயுள்ளது. இவ்வாறான அரசியல் கட்சிகளே இந்த நாட்டின் அதிகாரத்தை கோருகின்றன. மறுபுறம் எமது நாட்டின் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை நிலையை பாருங்கள். இந்த மக்கள் எப்போதும் ஒரே மாதிரியாகவே துன்பப்படுகின்றார்கள். உணவு, உடை, சுகாதார வசதிகள் போன்ற அடிப்படை தேவைகளை கூட பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு வழி இல்லை. இந்த மக்கள் அனுபவிக்கும் துயரத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற எமது நாட்டின் முன்னாள் ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? இவ்வளவு வளங்களுள்ள எமது நாட்டில் மக்கள் ஏன் இவ்வளவு துன்பப்படுகின்றார்கள்? இதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் அந்த அனைத்து காரணங்களும் ஒரே தொகுதிக்குள் அடங்கும். அதுதான் ஊழல். நாட்டின் பிரஜைகள் தமது முழு வாழ்நாளையும் நாட்டுக்காக அர்ப்பணித்து கடுமையாக உழைக்கின்றார்கள். விவசாயி அதிகாலையில் வயலுக்கு சென்று மாலையிலேயே வீடு திரும்புகின்றான். தொழிலாளி வேலை தளத்தில் வியர்வை சிந்துகின்றான். மீனவன் சமுத்திரத்தோடு போராடுகின்றான். மற்ற அனைத்து துறைகளிலும் உள்ள மக்கள் 3 வேளை உணவா என்பது ஒரு புறம் இருக்க, தமது வயிற்றுக்கு ஏதோ ஒரு உணவை பெற்றுக்கொண்டால் போதும் என்று உழைக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு நாடு கடனால் வீழ்ந்தது ஏன்? காரணம் ஒரு சிறு குழுவினரின் ஊழல். அந்த சிறு குழுவினர் யார்? விவசாயியா, தொழிலாளியா, மீனவரா அல்லது சாதாரண அரச ஊழியனா? இல்லை, ஆட்சியாளர்களே. சுதந்திரத்துக்கு பின் 2-3 கட்சிகளாக பிரிந்து இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள். நாட்டின் மக்கள் நாட்டுக்காக உழைக்கும் போது இந்த அரசியல்வாதிகள் செய்தது திருட்டும் ஊழலுமே. அதனை அவர்கள் மாறி மாறி செய்தார்கள். அந்த சிறிய குழுவினர் இன்றும் உழைக்கும் மக்களை பலி கொடுத்து தமது ஊழல்களை மறைக்கவும் திருட்டுக்கான தண்டனைகளிலிருந்து தப்பிக்கவும் மே தினத்தை பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் அத்தகைய கடந்த காலத்தை மறைக்க முயல்கின்றார்கள். நேற்று மே தின கூட்டங்களில் மேடைகளை அதிர வைத்தவர்கள் அல்லது மத சடங்குகளில் ஈடுபட்டுள்ளோம் என்று காட்டிக்கொண்டு செயற்பட்டவர்கள் செய்த விடயங்களில் ஒரு சிறிய பகுதியை மட்டும் நினைவுபடுத்துகின்றோம். எமது நாட்டின் உழைக்கும் மக்களின் தேசிய சொத்துக்கள் எப்படி கொள்ளையிடப்பட்டன என்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? உழைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு சேமித்த ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து ஒரே கணத்தில் 8 பில்லியன் ரூபாவை அளித்த விதம் நினைவிருக்கின்றதா? 2015-2016 ஆண்டு காலப்பகுதியில் மத்திய வங்கி பிணைமுறை விநியோகத்தின் போது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு சாதகமாக செயற்பட்டு அன்றைய ஆட்சியாளர்கள் அதனை செய்தார்கள். அந்த திருட்டு செய்யப்பட்டது உழைக்கும் மக்களின் வியர்வை சம்பளத்தில். கட்டாய கொடுப்பனவாக மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் இந்த பணத்தை 1% வரை பாதுகாப்பதாக அரசாங்கம் உறுதியளித்திருக்கின்றது. அத்தகைய பணத்தையே அவர்கள் அளித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் எந்த வெட்கமுமின்றி எப்படி தொழிலாளர்களின் மே தினத்தை கொண்டாட வருகிறார்கள்? இன்னும் ஒரு உணர்வுபூர்வமான சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? முழு உலகமும் கோவிட் மரணத்துடன் போராடி கொண்டிருந்த போது கோவிட் பரிசோதனை உபகரணங்கள் மூலம் மக்களை சுரண்டிய விதம். உலகின் பல நாடுகள் அந்த பரிசோதனைகளை இலவசமாக செய்து மக்களை காப்பாற்றின. இன்னும் சில நாடுகள் குறைந்த விலையில் அந்த உபகரணங்களை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்தன. ஆனால் அக்காலத்தில் எமது நாட்டில் இருந்த உயர்மட்ட அரசியல்வாதிகள் வர்த்தகர்களோடு இணைந்து
ஒரு ஏக போகத்தை உருவாக்கி கொரோனாவை ஒரு வியாபாரமாக்கி மக்களின் மரண பயணத்தை காட்டி சுரண்டினார்கள். அதற்கு அன்றைய அரசாங்கத்தின் உயர்மட்ட அரசியல் குடும்பமும் அவருடைய சகாக்களும் உதவினார்கள். பின்னர் நடந்த NMRA தரவுகள் அளிக்கப்பட்ட சம்பவம் நினைவிருக்கின்றதா? கோவிட் காலத்தில் அரசாங்கத்தின் மருந்து பட்டியல், கொள்முதல் மற்றும் விநியோகம் அனைத்தும் இணையம் வழியாகவே நடந்தன. அப்படி இருக்கையில் அந்த தகவல்கள் நம்ப முடியாத வகையில் திடீரென அளிக்கப்பட்டது எப்படி? அதன் பின்னணியில் இருந்தது யார் என்பது முழு நாட்டுக்கும் தெரியும். அத்தகையவர்களே இன்று மே தினத்தில் உழைக்கும் மக்களை கொண்டாடுகின்றார்கள். இதுதான் உண்மை. அது மாத்திரமா? தனியார் ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின்னர் வாழ்வாதாரமாக இருக்கும் ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு 39,000 மில்லியனுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தி பங்குச்சந்தையை கொள்ளையடித்த விதம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? பம்ப் அண்ட் டம்ப் முறைமையை பயன்படுத்தி ஊழல் நிறைந்த பங்குச்சந்தை கொடுக்கல் வாங்கல் செய்ததை மறப்பீர்களா? உழைக்கும் மக்களின் நிதியை பெயர் பலகைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட போலி நிறுவனங்களை முதலீடு செய்ய வைத்தார்கள். அந்த நிறுவனங்கள் பங்குகளை நாட்டின் பிரபல அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை பயன்படுத்தி பாரிய வியாபாரங்களாக காட்டி செயற்கையாக பங்கு விலையை உயர்த்தி முதலீட்டாளர்களை ஏமாற்றி அதிக விலைக்கு விற்றார்கள். இந்த மோசடியில் சிக்கிய சிறு முதலீட்டாளர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அத்துடன் நின்று விடாமல் இவ்வாறு மோசடி செய்த பணத்தை மீண்டும் அரசாங்க பிணையங்கள் மூலம் முதலீடு செய்து கொள்ளையடித்தார்கள். இந்த கொடுக்கல் வாங்கலை கட்டுப்படுத்தும் நிறுவனமாக பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் தலைவர்கள் அடுத்தடுத்து மாற்றப்பட்டதே இதற்கு சாட்சி. அதன் தலைவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளரின் மனைவி இந்திராணி சுகதாச ஏன் பதவி விலகினார் என்பது அனைவருக்கும் தெரியும். இன்னும் ஒரு சம்பவம், சேதன பசலை மோசடி நினைவிருக்கின்றதா? இதன் பின்னணியிலும் இருந்தது ஊழலும் மோசடியுமே. புத்திஜீவிகள் அல்லது ஊடகங்கள் கூறுவதை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒரே இரவில் ரசாயன உரத்தை தடை செய்து சேதனுர கொள்கையை கொண்டு வந்தார்கள். எவரும் எதிர்பாராத சீன கழிவு உரக்கப்பலுக்கு $6 மில்லியன் செலுத்தினார்கள். உழைக்கும் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டது. அதே நேரம் இந்தியாவிலிருந்து நனோ உரம் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது. ஒரு சதத்துக்கு உதவாத இந்த உரத்துக்காக செலுத்தப்பட்டதும் இந்த நாட்டின் விவசாய, தொழிலாளர், மீனவ மக்களின் பணமே. நினைவிருக்கின்றதா? வடமத்திய மாகாணத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அந்த உர திட்டத்துக்காக காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் 700 மில்லியன் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது. நேற்று மேதின கூட்டம் ஒன்றில் பிரதான உரையாற்றியவர்களில் இவரும் ஒருவர். மக்களின் வரிப்பணத்தை மோசடி செய்த இவர் இப்போது புதிய முகமூடி அணிந்து கொண்டு மக்கள் முன் வருகின்றார். இதுதான் நிலைமை. நினைவிருக்கின்றதா? தவறான முடிவுகளினால் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்தி எரிபொருள் கப்பல்களுக்கு உரிய நேரத்தில் பணம் செலுத்த முடியாமல் தாமத கட்டணங்களை செலுத்தியது நினைவிருக்கின்றதா? 2022 ஆண்டு ஜனவரி 1 முதல் 2022 அக்டோபர் மாதம் 18 வரை 4 கப்பல்களுக்கு மாத்திரம் $0.452 மில்லியன் ஏனைய 27 கப்பல்களுக்கும் செலுத்த வேண்டிய மொத்த தொகையும் சேர்த்து $10.4 மில்லியன் தாமத கட்டணமாக செலுத்தப்பட்டது. அவ்வாறு அளிக்கப்பட்டது உழைக்கும் மக்களின் வரிப்பணமே. தரமற்ற எரிபொருளை கொண்டு வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், ஏர்பஸ் ஊழல் என மக்களின் பணம் சூறையாடப்பட்டது. 2015 ஆண்டில் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தியமையினால் மாத்திரம் 17 பில்லியன் ரூபாவை இலங்கை அபராதமாக செலுத்தியது. தரமற்ற மருந்துகளால் மக்களை கொலை செய்தார்கள். பணத்தை மாத்திரமல்ல, எத்தனை அப்பாவி உயிர்களை பறித்தார்கள். அந்த மருந்துகளால் இன்று உலகத்தை தெரியாமல் அவதிப்படும் மக்கள் எத்தனை பேர்? அவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. அவ்வாறு எரிக்கப்பட்டது எமது வரிப்பணம் மாத்திரமல்ல, எமது எதிர்காலமும் தான். தரமற்ற எரிவாயு சிலிண்டர்களால் மக்கள் கொலை செய்யப்பட்ட விதம், அதன் பின் ஒரு தனி நிறுவனத்தை உருவாக்கி அதனை தமது நண்பர்களுக்கு வழங்க முயன்ற விதம், இவை அனைத்தினதும் இறுதி முடிவு நாடு வங்குரோத்து அடைந்தது. அந்த பொருளாதார குற்றவாளிகள் யார் என்பது முழு நாட்டுக்கும் தெரியும். எமது உயர் நீதிமன்றமே பொருளாதார குற்றவாளிகளை பெயரிட்டது. உழைக்கும் மக்களின் இறுதி எதிர்பார்ப்பு. தொழில்முறை ஊடகவியலாளர்களாகிய நாம் கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக மேதினங்களை அறிக்கையிட்டுள்ளோம். உழைக்கும் மக்களின் வாழ்க்கை சோகத்தை நாம் கண்டுள்ளோம். அவர்கள் எப்போதும் பயன்படுத்தப்படுகின்றார்கள், அவ்வளவுதான். அவர்களது துயரம் அப்படியேதான் இருக்கின்றது. ஆனால்
அதிகாரத்தில் இருந்தவர்கள் சொகுசாக வாழ்கின்றார்கள். ஒருவேளை உணவின்றி மக்கள் தவிக்கின்றார்கள். வரிசையில் நின்று உயிரிழந்தார்கள். மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களின் எதிர்காலத்தை திருடினார்கள். அதுதான் கசப்பான உண்மை. எம்மை வங்குரோத்து அடைந்த நாடாக மாற்றிய அந்த தடுமாற்று அரசியல் செய்த ஊழல்வாதிகளை வரலாற்றிலிருந்து ஒருபோதும் அழிக்க முடியாது. அந்த வரலாற்று ரீதியிலான குற்றங்களுக்கு எதிராக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்து என்ற கோரிக்கையுடன் மக்கள் காத்திருக்கின்றார்கள். வெள்ளை உடை அணிந்த அரசியல்வாதிகள் சட்டத்தின் பிடியில் சிக்குவது எப்போது? ஒரு தேங்காயோ அல்லது மாம்பழத்தையோ திருடிய ஏழைக்கு செயற்படும் சட்டம் நாட்டை வங்குரோத் நிலைக்கு கொண்டு சென்ற பெரும் திருடர்களுக்கு ஏன் இல்லை? ஊழல்வாதிகளோடு டீல் போடும் அரச இயந்திரத்தை தோற்கடித்து இந்த திருட்டு அரசியல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அடுத்த மே தினம் உழைக்கும் மக்கள் கௌரவத்துடன் கொண்டாடும் தினமாக அமைய வேண்டுமானால் இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது மக்களின் வரிப்பணம். அதன் முழு உரிமையும் வியர்வை சிந்தி உழைக்கும் மனிதனுக்கே உரியது. மக்களின் கோரிக்கை இதுவே. நிபந்தனை இல்லை, சமரசங்கள் இல்லை. ஊழல்வாதிகளுக்கும் மக்களின் வரிப்பணத்தை திருடியவர்களுக்கும் தண்டனை கொடு, தண்டனை கொடு, தண்டனை கொடு.